பம்பையில் பிறந்து பந்தளத்தில் ராஜ குடும்பத்தில் வளர்ந்து சபரிமலையில் பரம்பொருளாக வீற்றிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பனின் ஸ்ரீகோவில் நடை நேற்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. மண்டல பூஜை நிகழ்வுகளுக்காக இந்த சீசனுக்காக நேற்று மாலை திறக்கப்பட்ட நிலையில நேற்று மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இன்று 2வது நாளாக, அதாவது கார்த்திகை முதல் தேதி இன்று முதல் பல்வேறு பகுதிகளில் மாலை அணிந்து பக்தர்கள் சபரிமலை விரதத்தை துவக்குவார்கள். இங்கே சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாகவே உள்ளது. நேற்று 30,000 பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில இன்றைக்கு 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக 10,000 பக்தர்கள் நேரடியாக வரக்கூடிய 10,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. இதற்காக நிலக்கல், பம்பை மற்றும் எரிமேலி ஆகிய பகுதிகளில் முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆதார் அட்டையோடு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10,000 நபர்கள் வரை அவர்களுக்கு அந்த உடனடி முன்பதிவு அப்படிங்கிறது செய்து கொடுக்கப்படுகிறது. முன்பதிவு இல்லாத எந்த ஐயப்ப பக்தரும் சபரிமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற உத்தரவை கேரள தேவசம் போர்டு உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது முழுமையாக பக்தர்களால் காட்சியளிக்கிறது. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும், சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் சிவ விஷ்ணுவின் கலவையாக இருக்கிறார். பந்தளத்துல ராஜ குடும்பத்தில் வளர்ந்திருக்கிறார். ராஜாவுக்கு குழந்தை இல்லை என்ற நிலையில அவர் ராஜா காட்டிற்கு வேட்டையாட வந்தபோது பம்பா நதிக்கரையில் களத்தில் மணியோடு வீற்றிருந்ததால் மணிகண்டன் என்ற பெயரோடு அவர் பந்தளத்தில் வளர்ந்த நிலையில இளமை பருவத்தில் அவருடைய தாய் புலிப்பால் கொண்டு வர உணர்த்தியதால் காடு வழியாக மீண்டும் பம்பா பகுதிக்கு வந்து புலியோடு பந்தள அரண்மனைக்கு சென்றதாக ஐதீகங்கள் கூறக்கூடிய நிலையில சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஐயப்பன் அங்கிருந்து அவர் பந்தள அரண்மனையிலிருந்து தற்போது கோவிலாக வீற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியில் யோக நிலையில வீற்றிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலைகள், அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அனைத்தும் பரசுராமரால் இந்த சிற்பங்கள் முழுமையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். சுவாமி ஐயப்பன் சிலையாக இருக்கட்டும், மாளிகைப்புறத்தில் உள்ள மாளிகைப்புறத்து அம்மன் சிலையாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நவகிரக சிலையாக இருக்கட்டும், அவை அனைத்தும் இந்த சிற்பங்கள் அனைத்தும் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகங்கள் கூறுகிறது, வரலாறு கூறுகிறது. இந்த அடிப்படையில சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சுவாமி ஐயப்பன் அதாவது தென்காசி செங்கோட்டை வழியாக வந்தால் முதலாவதாக அச்சங்கோயில் அச்சங்கோவில் அரசனாகவும் ஆரியங்காவு ஐயனாகவும் அவர் வீற்றிருக்கிறார். குளத்துப்புழை அந்த பகுதியில் கேரளாவில் இருக்கக்கூடிய குளத்துப்புழையில பாலகனாக வீற்றிருக்கக்கூடிய சுவாமி ஐயப்பன், அதனைத் தொடர்ந்து எரிமேலில் தர்ம சாஸ்தாவாக விளங்குகிறார். அவர் ஏற்கனவே வாபரின் தோழராகவும் விளங்கி இருக்கிறார். சமய நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அக்காலத்திலேயே இச்சம்பவங்கள் நினைவு கூறப்படுகிறது. இதுபோன்ற அடிப்படையில பெருவழி பாதையாக சபரிமலை வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும், அல்லது சிறுவழி பாதையாக பம்பாவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் மட்டும் நடந்து வரும் பக்தர்களாக இருக்கட்டும், எரிமேலிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தர்ம சாஸ்தாவை வழிபட்டு, ஐயப்பன் தர்ம சாஸ்தாவாக வீட்டிருக்கக்கூடிய நிலையில தர்ம சாஸ்தாவை வழிபட்டு அதன் பிறகாக வாபர் மசூதியையும் சுற்றி மத நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய வாபர் மசூதியையும் சுற்றி தங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்குகிறார்கள். சிறுவழிப்பாதையாக வரக்கூடியவர்கள் நேரடியாக அங்கிருந்து வாகனத்தில் பம்பா கணபதி கோவிலுக்கு அதன் பிறகாக நடைப்பயணத்தை தொடங்குகிறார்கள். நடைப்பயணத்துல சரங்குத்தி சபரி பீடத்தை கடந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய 18ஆம் படி அடைகிறார்கள். 18ஆம் படிக்கு இருபுறமும் கருப்பசாமி, கடுத்தசாமி என 2 காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள். காவல் தெய்வங்களுக்கு பிறகாக 18ஆம் படி, அதாவது முழுமையாக தங்கத்தால் வேயப்பட்ட 18 படிகளில் தற்போது மேற்கூரையும் வேயப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக இருமுடி கட்டிய பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படக்கூடிய நிலையில இருமுடியை கட்டி வரக்கூடிய பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக மேலே வரக்கூடிய நிலையில 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் காத்திருந்து, அதாவது கோவிலை சுற்றி பிளைஓவர் போடப்பட்டிருக்கிறது. அந்த பிளைஓவர் வழியாக சுற்றி விடப்படுகிறார்கள். அதன் வழியாக சுவாமி ஐயனை தரிசிக்கிறார்கள். இன்று காலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுப்ரபாதம் பாடப்பட்டது. சுப்ரபாதத்தை தொடர்ந்து நெய்யபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரை நெய்யபிஷேகம் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. சுவாமி ஐயப்பனை காண வருவதற்காக முன்முடியில் ஐயப்பனுக்கான நெய்வேத்திய பொருட்கள் மற்றும்
தேங்காயில் நெய்யை அடைத்து கொண்டு வரக்கூடிய, அதாவது நீண்ட காலத்திற்கு நெய் என்பது கெட்டுப்போகாத பொருளாக இருக்கக்கூடிய நிலையில சுவாமி ஐயப்பனுக்கு கெட்டுப்போகாத மிகச்சிறந்த நெய்வேத்தியை வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலும் சுவாமி ஐயப்பன் நெய்யபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய நிகழ்வு. அந்த அடிப்படையிலும் நெய்யை வந்து தேங்காயில் அடைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நெய்களை வந்து தேங்காயை உடைத்து நெய்யை எடுத்து பாத்திரத்தில் கொண்டு வந்து சுவாமி ஐயப்பனுக்கு தரிசனம் செய்வதற்காக கொண்டு வந்து நெய்யபிஷேக நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. காலை முதல் தற்போது வரை நெய்யபிஷேகம் நடைபெறக்கூடிய நிலையில அதனைத் தொடர்ந்து சில 1 மணி நேரம் சிறப்பு பூஜைகளும் பின்னர் மீண்டுமாக நெய்யபிஷேகம் காலை 10 மணி வரைக்கும் நடைபெறும். அதன் பிறகாக உச்ச பூஜைகள் நடைபெறுகிறது. பிற்பகல் 1 மணி வரை பூஜைகள் நடைபெறக்கூடிய நிலையில 1 மணிக்கு பிறகு கோவில் நடை சாத்தப்படுகிறது. மீண்டும் 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில 4 கியூக்களாக பிரிக்கப்பட்டு அவர்கள் தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கிறது. சுவாமி ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் யோக நிலையில வீட்டிருக்கக்கூடிய நிலையில பிரம்மச்சரிய விரதம் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அவர்களும் யோக நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்க வேண்டும். அஞ்ஞானத்தை துறந்து மெஞ்ஞானத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கோவில், அதாவது பந்தள மன்னரால் கட்டப்பட்ட கோவில் என்றாலும் கூட பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயிலாக இருக்கிறது. இந்த கோவிலுக்கு வந்து ஆண்டுதோறும் பந்தள மன்னர் வந்து அவர் அந்த பெருவழி பாதையில் வருவதாக ஐதீகம். ஐயப்பன் அந்த வழியில் வந்துதான் தாய்க்கு புலிப்பாலை கொண்டு வருவதற்காக வந்தார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் பெருவழிப்பாதை உருவாக்கப்பட்டது. தற்போது சிறுவழிப்பாதை வழியாக பக்தர்கள் வந்த போதிலும் கூட நேற்று முதலே பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது முழுமையாக காணப்படுகிறது. சபரிமலை பகுதி முழுமையாக பக்தர்களாகவே காட்சியளிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. இங்க காலையில நெய்யபிஷேகம் நடைபெறக்கூடிய நிலையில நேற்று இரவு இங்கே வந்த பக்தர்கள் நெய்யபிஷேகம் செய்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். இன்று வரக்கூடிய பக்தர்கள் மீண்டுமாக காலை 11 மணி வரை நெய்யபிஷேகம் செய்யலாம். அந்த அடிப்படையில் நெய்யபிஷேகம் செய்தவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நெய்யபிஷேகம் செய்து வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். தொடர்ந்து நெய்யபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வு முடிந்த பிறகு இங்கிருந்து பக்தர்கள் பம்பாவிற்கு செல்வதற்காக அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதுபோன்ற நிலையில பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. நாளொன்றுக்கு 70,000 முதல் 80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில யோக நிலையிலே பக்தர்கள் சுவாமி சரண கோஷம் முழங்க தாங்கள் நடந்து வந்த கஷ்டங்கள் முழுமையாக துன்பங்கள் நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐயப்பனை ஒரு சில நொடிகள் கண்டாலும் அந்த பரவசத்தை அடைவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த பக்தர்கள் இருக்கக்கூடிய சில கேள்வி அவர்கள்ட்ட கேட்போம். எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? சித்தூர் ஆந்திரா. எவ்வளவு நேரமா இங்கே காத்திருக்கீங்க? How many hours you are waiting here? தெலுங்கு 2 hours. தமிழ் பேச மாட்டீங்க? பக்தர்கள் பெரும்பாலான பக்தர்கள் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில ஆந்திர பக்தர்கள் முழுமையாக காணப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது காணப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே கார்த்திகை மாத முதல் நாளில தங்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கக்கூடிய நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறும். இவர்கள் அதற்கு முன்பாகவே மாலை அணிந்து 41 நாட்களுக்கு முன்பாகவே மாலை அணிந்து கோவில் நடை திறக்கப்படக்கூடிய காலத்தில் உடனடியாக சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் மாலை அணிந்து இங்கே வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் காலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரைக்கும், அதன் பிறகாக மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை என சற்றேறக்குரிய நாள் ஒன்றுக்கு 18 மணி நேரம் கோவில் நடை திறந்திருக்கும். பக்தர்களுக்கு சுவாமி ஐயப்பன் அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். இந்த கோவிலை பொறுத்தவரைக்கும் தத்துவமசி என்ற அந்த தத்துவம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தத்துவமசி என்பது அனைவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பதுதான் தத்துவமசியின் விளக்கமாக இருக்கிறது. நீயும் உன்னிடமும் கடவுள் இருக்கிறார், என்னிடமும் கடவுள் இருக்கிறார் என்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அனைவரும், அதாவது உள்ளும் புறமும் தூய்மையாக இருந்தால் அனைவரிடமும் கடவுள் இருக்கிறார் என்ற விளக்கத்தை அளிப்பதாகவே இந்த தத்துவமசி அப்படிங்கிறது விளங்குகிறது. அதன் அடிப்படையிலேயே உள்ளும் புறமும் தூய்மையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து வரக்கூடிய பக்தர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக முற்றிலும் திறந்த யோக நிலையிலே அவர்கள் இங்கே சுவாமி தரிசனம் செய்ய அவர்களுக்கான அந்த விதி வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சபரிமலை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காலையிலிருந்தே பக்தர்களின் கூட்டம் அப்படிங்கிறது மிக அதிகமாக காணப்படுகிறது. மாலை வரைக்கும் 80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில காலை 11 மணிக்குள்ளாக 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து திரும்புவதற்கான
நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை சன்னிதானத்தில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிவிரைவு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில சபரிமலை முழுமையாக பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட மட்டுமல்லாம கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதில் வந்து ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் அதனுடைய அந்த காவல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களும் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கே அவர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சுவாமி தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பக்தர்கள் வருத்தப்படக்கூடிய நிகழ்வும் இங்கே அரங்கேறி இருக்கிறது. தேவையான ஏற்பாடுகளை தேவசம் போர்டு மற்றும் கேரள அரசு செய்திருக்கிறது. தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. வரும் 26ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும். 26ஆம் தேதி மண்டல பூஜை நிகழ்வுகள் சுவாமி ஐயப்பன் கோவில் நடைபெறும். அதற்கு பிறகாக 3 நாட்கள் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும். மகர விளக்கு பூஜைக்காக 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்படும்.